Hi everyone, in the video third term of standard 9 I am going to start unit 7 heat வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸுமே வந்து ஒன்று சாலிடாக இருக்கலாம், இல்லைனா லிக்விடாக இருக்கலாம், இல்லைனா கேஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து மாலிகுல்ஸ்னால மேடாக இருக்கும். இப்போ சாலிடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சேர், பெஞ்ச், டெஸ்க் இதெல்லாம் வந்து சாலிடு. இதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக அரேஞ்ச் ஆகி இருக்கும். லிக்விட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மில்க், ஜூஸ், வாட்டர் இதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து சாலிடை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக அரேஞ்ச் ஆகி இருக்கும். இதே இது கேஸ்ன்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் கேஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து லிக்விடை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே லூஸாக வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். அப்போது சாலிட், லிக்விட் அண்ட் கேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து இப்படி தான் வந்து அரேஞ்ச் ஆகியிருக்கு. அண்ட் இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோஷனில், ஒரு சின்ன வைப்ரேஷனில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் தே பொசஸ் அ கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் த மாலிகுல். மாலிகுல் வந்து மூமெண்ட்டில் இருக்குது, மோஷனில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால அந்த மாலிகுல் வந்து கைனட்டிக் எனர்ஜியை பொசஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு ஃப்ளோரில் பால் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது, நம்ம கிக் பண்ணும்போது அந்த பால் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மூமெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் வந்து கைனட்டிக் எனர்ஜியை பொசஸ் பண்ணி இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அட் த சேம் டைம் ஒரு மாலிகுல், இப்போ இந்த மாலிகுல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வந்து எக்ஸர்ட் பண்ணுது. அப்படிங்கிறப்போ தி பொசஸ் அ பொட்டென்ஷியல் எனர்ஜி. இப்போது ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸர்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜியை பொசஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இப்போ இங்கே தரையில் பால் கிக் பண்ணும்போது மூவ் ஆகிட்டே இருந்துட்டு தான் சொன்னேன். அது சர்டன் டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறமா அந்த பால் வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ அந்த இடத்துல எனர்ஜி வந்து ஸ்டோர்ட் ஆகி அந்த பால் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. தென் தட் பால் பொசஸ் அ பொட்டென்ஷியல் எனர்ஜி. மூமெண்ட்டில் இருந்தால் கைனட்டிக் எனர்ஜி, சும்மா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியில் இருந்துச்சுன்னா அது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்போது ஒரு மாலிகுல் வந்து கைனட்டிக் எனர்ஜியும் பொசஸ் பண்ணியிருக்கும், பொட்டென்ஷியல் இன்னர்ஜியும் பொசஸ் பண்ணியிருக்கும். ஒரு மாலிகுலுக்குள்ளே இந்த ரெண்டு எனர்ஜியுமே இருக்குது. இந்த எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம க்ரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கு வந்து அது கன்வெர்ட் ஆகிக்கும், மாறிக்கும். அப்போது இந்த மாலிகுல் இந்த ரெண்டு எனர்ஜியுமே இருக்குது. அப்போது த சம் ஆஃப் த கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் கால்ட் அ இன்டர்னல் எனர்ஜி. இந்த ரெண்டு எனர்ஜியும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் எனர்ஜி. இந்த இன்டர்னல் எனர்ஜி வென் ஃப்ளோ அவுட், வெளியே ஃப்ளோ ஆகும்போது தென் இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஹீட் எனர்ஜி. ஸோ ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு ஹாட் சப்ஸ்டன்ஸில் அதிகமாக இருக்கும், கோல்டு சப்ஸ்டன்ஸில் லெஸ்ஸாக இருக்கும். இப்போ சூடான காஃபி டம்ளர், அப்போது அது வந்து ஒரு ஹாட் சப்ஸ்டன்ஸ், அங்கே ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இதே இது நம்ம சாதாரணமாக வாட்டர், ஐஸ் வாட்டர் வச்சுருக்கோம், அங்கே ஹீட் எனர்ஜி இருக்குமா? இருக்காது, லெஸ்ஸாக தான் இருக்கும். அண்ட் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது இட் ஃப்ளோ ஃப்ரம் அ ஹாட் சப்ஸ்டன்ஸ் டு யுவர் கோல்டு சப்ஸ்டன்ஸ். இப்போ நம்ம டேபிளில் காஃபி டம்ளர் வச்சுருக்கோம், ரொம்ப சூடாக இருக்குது, சரௌண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஜில்லுன்னு கிளைமேட் இருக்குது. அப்போது இந்த காஃபி டம்ளரில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் என்ன ஆகுது? இதிலேருந்து வெளியே என்விரான்மெண்ட்டுக்கு போகுது. அப்போ ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது இட் ஃப்ளோ ஃப்ரம் அ ஹாட் சப்ஸ்டன்ஸ் டு யுவர் கோல்டு சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் ஹீட் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த சப்ஸ்டன்ஸில் வந்து நடக்கும். என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பான்ஷன், செகண்ட் ஒன் சேஞ்ச் இன் ஸ்டேட், தேர்ட் ஒன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஃபோர்த் ஒன் கெமிக்கல் சேஞ்சஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் ஆனால் எக்ஸ்பான்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸ்பான்ஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லோவர் கிளாஸ் 8th ஸ்டாண்டர்டில் படித்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு ரிங் வந்து இருக்குது அண்ட் ஒரு மெட்டல் பால் வந்து இருக்குது. இந்த மெட்டல் பால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிங்குக்குள்ளே போயிட்டு வர மாதிரி ஒரு சைஸில் வந்து இருக்குது. இந்த மெட்டல் பாலை நம்ம எப்போ ஹீட் பண்ணுறோமோ அப்போது இந்த மெட்டல் பாலோடைய சைஸ் வந்து பெருசாகிடும். பெருசாயிடுச்சு அப்படின்னா இந்த ரிங்குக்குள்ளே போக முடியுமா? இவ்வளோ சைஸில் இருக்கக்கூடிய மெட்டல் பால் போக முடியாது. திரும்ப இது நம்ம கூல் பண்ணுறோம் இந்த மெட்டல் பாலை அப்படிங்கிறப்போ கூல் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹீட் வந்து அந்த பாலை விட்டு போனதுக்கப்புறம் இந்த சைஸ் இந்த நார்மல் சைஸுக்கே வந்து திரும்ப அந்த மெட்டல் ரிங் வழியாக அந்த பாலால் போய்க்க முடியும். ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த மெட்டல் பாலோடைய சைஸ் வந்து மாறுது. கூல் பண்ணும்போது என்ன ஆகுது? திரும்ப அது பேக் டு பொசிஷன் வந்து வந்துடுது.
ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம எப்போ ஹீட் பண்ணுறோமோ அந்த சப்ஸ்டன்ஸில் வந்து சில மாலிகூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் இல்லையா, அந்த மாலிகூல்ஸ் வந்து ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணி வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. நார்மலாக மாலிகூல்ஸ் வந்து ஒரு மோஷனில் வைப்ரேஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஹீட் பண்ண அந்த வைப்ரேஷன் வந்து இன்னுமே அதிகமாக ஆகுது. அப்படி அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த மாலிகூல்ஸ் வந்து தள்ளி போயிடுது. அந்த வைப்ரேஷன் வந்து இட் வில் ஃபோர்ஸ் அதர் மாலிகூல்ஸ் அப்பார்ட். நெருக்கமாக இருந்தது அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸில் வைப்ரேஷன் அப்போது ஒரு மாலிகூல் இன்னொரு மாலிகூலை தூரமாக தள்ளி விட்டுருது. அப்படி தூரமாக தள்ளுறதுனால இப்போ இந்த பாலில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் நெருக்கமாக இருந்தது, தூரமாக போனதுக்கு அப்புறமா அதோடைய சைஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. ஓகேவா? அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, தண்டவாளத்தில் ரயில்வே ட்ராக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்பேஸ் இங்கனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, சம்மர் அப்போது நிறையா ஹீட் வந்து அந்த ட்ராக்கில் எக்ஸ்பென்ஷனை காஸ் பண்ணும். ஸோ அது எக்ஸ்பென்ஷனை காஸ் பண்ணுறதுனால தான் ஒரு ட்ராக்குக்கும் இந்த ட்ராக்குக்கும் இடையில வந்து ஒரு சின்ன கேப் வந்து இருக்கும். ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுலையே கேஸில் தான் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது. அதுக்கப்புறமா லிக்விடு, தென் இட் இஸ் மினிமம் இன் த சாலிட். நெக்ஸ்ட் அடுத்து செகண்ட் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் இன் ஸ்டேட். இப்போ ஒரு ஐஸ் க்யூப் இருக்குது. அந்த ஐஸ் க்யூப்பை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஐஸ் க்யூப் வந்து வாட்டராக சேஞ்ச் ஆகும். அடுத்து அந்த வாட்டரை வந்து ஹீட் பண்ணும்போது அது வேப்பராக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம ஹீட் கொடுக்கும்போது சாலிட் வந்து லிக்விடாக மாறுது, லிக்விட் வந்து கேஸாக மாறுது. இதே இது நம்ம ஹீட்டை ரிமூவ் பண்ணிட்டோம், இப்போ இந்த வேப்பரை வந்து கூல் பண்ணுறோம் அப்படின்னா வேப்பர் வந்து வாட்டராக மாறும். அண்ட் வாட்டரை நம்ம கூல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வாட்டர் வந்து திரும்ப ஐஸ் க்யூபாக மாறும். அதாவது நம்ம ஹீட்டை ரிமூவ் பண்ணும்போது அந்த ரிவர்ஸ் வந்து நடக்குது. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம ஹீட் எனர்ஜியை கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சப்ஸ்டன்ஸில் வந்து மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குமா, அப்போது அந்த மாலிகூல்ஸ் வந்து ஹீட்டை கெயின் பண்ணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மாலிகூல்ஸ் வந்து நார்மலாகவே வைப்ரேட் ஆகிட்ருக்கும். எப்போ அதுக்கு வந்து ஹீட் எனர்ஜியை கொடுக்குறோமோ இன்னும் நல்லாவே வந்து வைப்ரேஷன் பண்ணும். ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் வில் இன்க்ரீஸ். கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன? மூமெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல், மூமெண்ட் ஆஃப் த மாலிகூல், இட் வில் கெட் இன்க்ரீஸ். அந்த பார்ட்டிக்கல் வந்து ஹையர் ஸ்பீடில் மூவ் ஆகும் அண்ட் திஸ் வில் காஸ் அ ரைஸ் இன் அ டெம்பரேச்சர். இது எப்போனா ஹீட் எனர்ஜியை ஆட் பண்ணும்போது. இப்போ அந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து ஹீட் எனர்ஜியை ரிமூவ் பண்ணிட்டோம், அந்த சப்ஸ்டன்ஸை கூல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது மாலிகூல்ஸ் ஹீட் ஆச்சு. கூல் பண்ணும்போது என்ன ஆகும்? மாலிகூல்ஸ் வந்து ஹீட்டை லூஸ் பண்ணிடும் அண்ட் தி டெம்பரேச்சர் வில் ஃபால். நெக்ஸ்ட் ஃபோர்த் எஃபெக்ட் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ். ஹீட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இது வந்து ஒரு மேஜர் ரோலை கெமிக்கல் சேஞ்ச் அப்போ ப்ளே பண்ணுது. சில கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பிகின் ஆகிறதுக்கே, ஸ்டார்ட் ஆகிறதுக்கே வந்து ஹீட் வந்து தேவை. அண்ட் இந்த ஹீட்டு தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எந்த ஸ்பீடில், அதாவது அதிகமான ஸ்பீட்லையா இல்லை கம்மியான ஸ்பீடில் நடக்கணுமா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஹீட் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ நம்ம ஃபுட்டை வந்து குக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு வுட்டை வந்து லைட் பண்ணும்போது அது ஃபயரை கேட்ச் பண்ணுது. அப்போ தான் ஃபுட்டு வந்து குக் ஆகி அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து சாஃப்ட் ஆகும். எப்படி இது நடக்குது? பிகாஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சரி, அந்த ஸ்பீடை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் சரி, அண்ட் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து குக் பண்ணும்போது சாஃப்ட் ஆகுதுல, இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஹீட்னால தான் வந்து நடக்குது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இந்த சாப்டரோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டும் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் ஹீட் பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt regarding this, please do comment, let me know in the comment section. If you like this video, thumbs up, share among your friends circle. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு சயின்ஸை பற்றி ஈஸியாக தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லா கான்செப்ட் கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6லேருந்து ஸ்டாண்டர்ட் 8 வரைக்கும் எல்லா யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இயர் நான் ஸ்டாண்டர்ட் 9ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் முடிச்சுட்டு தேர்ட் டேர்ம் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இது வரைக்கும் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. You can go there and see it. ஸோ சயின்ஸை ஈஸியாக தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் மை சேனல் and click the notification bell button to get the latest upcoming videos. See you soon again in next video. Thank you for watching.